அடேங்கப்பா, என்னடா இது புது ரூல்ஸா இருக்கு. மே 17ஆம் தேதியிலிருந்து பாக்கி இருக்கிற லீக் மேட்ச்லாம் திரும்ப ஆரம்பிக்க போகுதாம். ஆனா நம்ம எல்லாரும் யோசிக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த புது ஷெட்யூல் படி பிளே ஆஃப் ஃபைனல்ல ரிசர்வ் டே இருக்கா? ஒருவேளை ஃபைனல் மேட்ச் நடக்கலனா யாரு சாம்பியன் ஆவா? தெரிஞ்சுக்க ரிப்போர்ட்டை பாருங்க மக்களே. ஆஹா, மே 29ஆம் தேதியிலிருந்து பிளே ஆஃப் ஆரம்பிக்குதாம். 27ஆம் தேதிக்குள்ள எல்லா லீக் மேட்சும் முடிஞ்சிடுமா. 29ஆம் தேதி குவாலிஃபயர் 1 பிளே ஆஃப்ல முதல் மேட்ச் அதுதான். மே 29ஆம் தேதி நடக்குமாம். அப்புறம் மே 30ஆம் தேதி எலிமினேட்டர் மேட்ச். பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது 4வது இடத்துல இருக்கிற டீம்ஸ் இதுல மோதும். குவாலிஃபயர் 1 மேட்ச்ல 1வது 2வது டீம்ஸ் மோதும். எலிமினேட்டர்ல ஜெயிக்கிற டீம் குவாலிஃபயர் 2க்கு போயிடுமாம். தோக்குற டீம் அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. மே 30ஆம் தேதி எலிமினேட்டர் முடிஞ்சிடும். அப்புறம் ஜூன் 1ஆம் தேதி குவாலிஃபயர் 2 மேட்ச் நடக்கும் பாருங்க. ஆமாங்க, ஜூன் 1ஆம் தேதி குவாலிஃபயர் 2 முகாப்லா. குவாலிஃபயர் 1ல தோத்த டீமும் எலிமினேட்டர்ல ஜெயிச்ச டீமும் மோதுவாங்களாம். இந்த மேட்ச் ஜூன் 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஜூன் 3ஆம் தேதி ஃபைனல் மேட்ச். குவாலிஃபயர் 1ல ஜெயிச்ச டீமும் குவாலிஃபயர் 2ல ஜெயிச்ச டீமும் மோத போறாங்களாம். இப்போ என்னன்னா, பிளே ஆஃப் ஃபைனல்ல ரிசர்வ் டே இருக்கா இல்லையான்றதான் பெரிய கேள்வியே. எப்பவுமே ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்களுக்கு ரிசர்வ் டே வச்சிருப்பாங்களே, ஆனா இந்த தடவை ஷெட்யூலை மாத்திட்டாங்களே. ரிசர்வ் டே இருக்குமா? நிறைய பிளேயர்ஸ் வேற வர முடியலன்னு சொல்றாங்களே. சிலர் அவைலபிளா இல்லையாம். அதுவும் இல்லாம ஃபைனல் மேட்ச் நடக்க இருந்த சில இடங்கள்ல மழை வேற பெய்யற மாதிரி இருக்காமே. பிசிசிஐ என்னதான் முடிவு பண்ணிருக்காங்க? பிளே ஆஃப்ல ரிசர்வ் டே இல்லையாம். ஐயோ, எந்த பிளே ஆஃப் மேட்சுக்கும் ரிசர்வ் டே வைக்கலன்னு சொல்றாங்களே. 29ஆம் தேதி குவாலிஃபயர் 1, 30ஆம் தேதி எலிமினேட்டரா? அப்புறம் எப்ப ரிசர்வ் டே வைக்குது? அதுவும் இல்லாம ஒரு நாள் கேப்ல குவாலிஃபயர் 2 மேட்ச் இருக்கே. டீம்லாம் டிராவல் பண்ண வேண்டாமா? அதனால பிளே ஆஃப்ல ரிசர்வ் டே வைக்கிறதுக்கு டைம் இல்லையாம். ஒருவேளை மழை வந்துட்டா என்ன ஆகும்? பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல இருக்கிற டீம் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுமா. எலிமினேட்டர் மேட்ச்ல 3வது 4வது டீம் மோதுறப்ப மழை வந்து மேட்ச் நடக்கலனா 3வது இடத்துல இருந்த டீம் குவாலிஃபயர் 2க்கு போயிடுமா. 4வது டீம் வெளியே போயிடுமா. இதே மாதிரி தான் குவாலிஃபயர் 1லயும் 2லயும் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனல் என்ன ஆகும்? பிளே ஆஃப் மேட்ச்லுக்கு அதிக நாள் இல்லைன்னு முன்னாடியே சொன்னாங்களே, அதனால ரிசர்வ் டே வைக்க முடியாது. ஃபைனலுக்கும் இந்த தடவை ரிசர்வ் டே இல்லையாம். அடப்பாவிகளா, முன்னாடி எல்லாம் ரிசர்வ் டே இருக்குமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அகமதாபாத்ல மழை வந்து அடுத்த நாள் மேட்ச் நல்லா முடிஞ்சதே. ஆனா இந்த தடவை டைம் இல்லையாம். ஏன்னா WDC ஃபைனல் ஆரம்பிக்க போகுதாம். ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து சீரீஸ்லாம் இருக்காமே. அதனால ஐபிஎல் சீக்கிரமா முடிக்கணுமா. அதனால இந்த தடவை வார நாள்ல, அதாவது டியூஸ்டே ஃபைனல் வச்சிருக்காங்களாம். அதுக்கும் ரிசர்வ் டே இல்லையாம். மழை இல்லாத இடத்துல மேட்ச் வைக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்களே. ரிசர்வ் டே வைக்கலனா ஃபைனல் நடக்கிற அன்னைக்கும் குவாலிஃபயர் 2 நடக்கிற அன்னைக்கும் மழை இல்லாத இடத்துல மேட்ச் வைக்கணும். கொல்கத்தால முதல்ல ஃபைனல் வைக்கலாம்னு இருந்தாங்களாம். ஏன்னா கேகேஆர் ஜெயிச்சாங்களே. ஆனா 3ஆம் தேதி அங்க பயங்கர மழை பெய்யுமா. கேகேஆர் கூட குவாலிஃபை ஆகல. அதனால கொல்கத்தால ஈடன் கார்டன்ல ஐபிஎல் ஃபைனல் வைக்கிறது சரியா இருக்காதே. 25ஆம் தேதி வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். ஆனா ஒரு வாரம் தள்ளி போட்டாங்களே. இப்போ ஐபிஎல் திரும்ப ஆரம்பிக்கும் போது டைம் அதிகமாகிடுச்சு. அந்த டைம்ல கொல்கத்தால பயங்கர மழை பெய்யுமா. ரிசர்வ் டேவும் இல்ல. அப்போ ஃபைனல் கேன்சல் ஆனா என்ன ஆகும்? டிராஃபி 2 டீமுக்கும் ஷேர் பண்ணிடுவாங்களாம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாரு மேல இருந்தாங்க கீழே இருந்தாங்கன்னு பார்க்க மாட்டாங்களாம். 2.5 மாசம் ஐபிஎல் நடத்தி டிராஃபியை ஷேர் பண்ண நல்லா இருக்குமா? நம்ம ஒரு சாம்பியனை பார்க்க வேண்டாமா? ஐபிஎல் ஹிஸ்டரியில இப்படி நடந்ததே இல்லையா. ஐபிஎல் டிராஃபி ஷேர் பண்ணினது இல்லையா. அதனால மழை இல்லாத இடத்துல ஃபைனல் நடத்தணுமா. அப்படியா? அகமதாபாத்ல ஃபைனலுக்கான ஏற்பாடுகள் நடக்குதாம். ஆஹா, அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல ஐபிஎல் 2025 ஃபைனல் நடத்த போறாங்களாம். ஏன் தெரியுமா? அகமதாபாத்ல அந்த டேட்ஸ்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லையாம். அதனால அங்க நடத்துறது தான் பெஸ்ட் டிசிஷனா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அகமதாபாத்ல ஃபைனல் நடத்துறது தான் சரியாம். மழை பெய்யாதாம். ரிசர்வ் டேவும் இல்லையாம். ஒருவேளை ஃபைனல் நடக்கலன்னா ரொம்ப நஷ்டமாம். பிராட்காஸ்டர்ஸ்க்கு நஷ்டம், டீம்ஸுக்கு நஷ்டம். யோசிச்சு பாருங்க, ஆர்சிபி ஃபைனலுக்கு போயிட்டு மேட்ச் நடக்கலனா அவங்க கனவு போயிடும். இவ்வளவு நல்லா விளையாடி 2.5 மாசம் கிரிக்கெட் ஆடி சாம்பியன் ஆக முடியாம போயிடுமே. அதனால பிளே ஆஃப்லயும் ரிசர்வ் டே இல்ல, ஃபைனல்லையும் இல்ல. ஃபைனல் நடக்கலனா மேட்ச் கேன்சல். 2 டீமும் ஷேர் பண்ணிக்குவாங்களாம். அதனால தான் அகமதாபாத்ல ஐபிஎல் 2025 ஃபைனல் நடக்க போகுதாம். ஏன்னா அங்க மழை பெய்யாது, ரிசர்வ் டேவும் இல்ல. ஃபைனல் நடக்கலனா ரொம்ப நஷ்டம். முடிச்சிட்டான் போங்க. நம்ம நியூஸ் கிரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே.